ஓம் சாந்தி. 26/4/2023 இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மனிதர்கள் எதை புரிந்து கொள்வதில்லை? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, அழியாத ஞான ரத்தனங்களை தான் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயங்களை பற்றி மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அழியாத ஞான ரத்தனங்களை தான் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயங்களை பற்றி மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. இரண்டாவது கேள்வி, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்? பாபாவிடம் எந்த அளவு உண்மையாக இருக்கிறோமோ, பாபாவிடம் அல்லது தந்தையிடம் எந்த அளவு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவு பாபாவின் சத்திய கண்டத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, யார் பச்சாதாபம் அடைவார்கள்? சிலர் சிவ் பாபாவின் வழிப்படி நடந்து கொண்டு இருப்பார்கள், பின்னர் ஸ்ரீமத்தை விட்டு விடுவார்கள் அல்லது ஸ்ரீமத்தை எட்டி உதைப்பார்கள், பதவி குறைந்துவிடும், இறுதியில் மிகவும் பச்சாதாபம் அடைவார்கள், ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். சிலர் சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டிருப்பார்கள், அப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே பின்னாடி என்ன ஆயிடுவாங்களாம், ஸ்ரீமத்தை விட்டுடுவாங்க. ஸ்ரீமத்தை எப்போ விடுறாங்களோ அப்போ பதவி குறைந்து விடும், கடைசியில் பச்சாதாபம் அடைவாங்க, ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். நாலாவது கேள்வி, சகஜ யோகி யார்? பாபா சொல்றார், மனதை உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க செய்து மனநிலையை மாற்றுவதற்கான விளையாட்டை முடித்துவிடக் கூடியவர்கள்தான் சகஜ யோகி ஆவார்கள். மனதை உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க செய்து மனநிலையை மாற்றுவதற்கான விளையாட்டை முடித்துவிடக் கூடியவர்கள்தான் சகஜ யோகி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, தனக்குத்தானே என்ன பார்த்து கொள்ள வேண்டும்? பாபா சொல்றார், எவ்வளவு தாரணை செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன். 7 விஷயங்கள் பாபா சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் எவ்வளவு தாரணை செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன், ரெண்டாவது எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன், மூணாவது எனக்குள் நல்ல சுத்தமான எண்ணங்கள் வருகிறதா, இது உங்களை நீங்களே கேட்டுக்கணும். நாலாவது கெட்ட எண்ணங்கள் வருகிறதா, அஞ்சாவது பாபாவிடம் அன்பு இருக்கிறதா, ஆறாவது எவ்வளவு ஆத்ம உணர்வு இருக்கிறேன், ஏழாவது எவ்வளவு இரவு பகல் முயற்சி செய்கிறேன் என்று தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். இத்தனை விஷயங்களை கேட்கணும். எவ்வளவு தாரணை செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன், எனக்குள் நல்ல எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்கள் வருகிறதா, கெட்ட எண்ணங்கள் வருகிறதா, பாபாவிடம் அன்பு இருக்கிறதா, எவ்வளவு ஆத்ம உணர்வு இருக்கிறேன், எவ்வளவு இரவு பகலாக முயற்சி செய்கிறேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஞான செல்வத்தினை சேமித்தால் டேஷ் ஆகுவீர்கள். ஞான செல்வத்தினை சேமித்தால் டேஷ் ஆகுவீர்கள். செல்வந்தர் ஆகுவீர்கள். ஞான செல்வத்தினை சேமித்தால் செல்வந்தர் ஆகுவீர்கள். ரெண்டாவது, டேஷ் என்று இதயத்திலிருந்து குஷியில் கரவொலி எழுகின்றது. டேஷ் என்று இதயத்திலிருந்து குஷியில் கரவொலி எழுகிறது. பாபா கிடைத்துவிட்டார் என்று இதயத்திலிருந்து குஷியால் கர ஒலி எழுகின்றது. பாபா கிடைச்ச உடனேயே குஷி வருது. பாபா கிடைத்துவிட்டார் என்று இதயத்திலிருந்து குஷியால் கர ஒலி எழுகின்றது. மூன்றாவது, கர்மத்தின் அனுசாரம் டேஷ் கிடைக்கிறது. கர்மத்தின் அனுசாரம் துக்கம் கிடைக்கிறது. நாலாவது, சொர்க்கத்தில் திருமணம் செய்து கொண்டார் டேஷ் டேஷ் ஆவீர்கள்.
சொர்க்கத்தில் திருமணம் செய்து கொண்டால் பட்டத்து ராணி பட்டத்து ராஜாவாக ஆவீர்கள். 5வது, நாடகத்தின் அனுசாரம் தற்போது டேஷ் ஆகுங்கள். நாடகத்தின் அனுசாரம் தற்போது மனம் வீசும் மலராக ஆகுங்கள். 6வது, பாபாவை நினைவு செய்தால்தான் டேஷ். பாபாவை நினைவு செய்தால்தான் புத்தி அமைதியாகும். 7வது, டேஷ் என்ற எண்ணம் வந்தவுடன் டேஷ் செய்வதை நிறுத்திவிடுகிறார்கள். டேஷ் என்ற எண்ணம் வந்தவுடன் டேஷ் செய்வதை நிறுத்திவிடுகிறார்கள். தேகம் என்ற எண்ணம் வந்தவுடன் யாத்திரை செய்வதை நிறுத்திவிடுகிறார்கள். எந்த யாத்திரை? நினைவு யாத்திரை, பாபாவை நினைக்கக்கூடிய யாத்திரை. अच्छा, ओम शांति. थैंक यू बाबा.